ஹாய், வெல்கம் டு துல்ஹெட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இஃப்தார் ரெசிபி தாங்க. அதுவும் கடற்பாசி வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஆல்ரெடி கடற்பாசி வச்சு நான் இளநீரில் கடற்பாசி செஞ்சேன். இப்போ ரோஸ் மில்க் கடற்பாசி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மேலும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு இப்போ கடற்பாசி செய்கிறதுக்கு, அதாவது ரோஸ் மில்க் கடற்பாசி செய்கிறதுக்கு 3 இன்க்ரீடியன்ஸ் தாங்க. 1/2 லிட்டர் பால், அப்புறம் ரோஸ் மில்க் எசன்ஸு, அப்புறம் ஒரு சைனா கிரீஸ் பேக்கெட்டு. 1/2 லிட்டர் பேக்கெட்டுக்கு அந்த ஒரு பேக்கெட் கடற்பாசி போதும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம பால் எடுத்துக்கலாம். 1/2 லிட்டர் பாலில் தண்ணி சுத்தமாக நம்ம சேர்க்கக்கூடாது. பாலை இப்போ ஸ்டவ்வில் வச்சு நம்ம அதை நல்லா காய்ச்சிப்போம். நல்லா ஒரு கொதி வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க கடற்பாசி எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கடற்பாசிக்கு ஒரு 100 ml தண்ணி இருந்தால் கூட போதும். இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சு ஒரு பக்கம் பால் பாயில் ஆகட்டும், இன்னொரு பக்கம் கடற்பாசி கொதிக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம சுகர் சேர்த்துக்கணும். சுகர் நம்ம கடற்பாசிலே சேர்த்துக்கலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பாலுக்கும் கடற்பாசிக்கும் சேர்த்து தான் நம்ம சுகர் ஆட் பண்ணுறோம். பாருங்கள், பால் நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் ஆரம்பிக்குது. ஸோ நல்லா பால் கொதித்த உடனே அதை கீழே ஒரு இதில் வச்சிடலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கடற்பாசிக்கு சேர்த்த மாதிரியே பாலுக்கும் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கடற்பாசி நல்லா கரைஞ்சி போச்சு. இப்போ நம்ம பாலில் ஒரு வடிகட்டியை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த கடற்பாசி எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ ஊற்றியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இனிப்பு கரெக்டாக இருக்கா நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பாலையும் கடற்பாசியும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸ் நம்ம ஆட் பண்ணலாம். உங்களுக்கு ரோஸ் மில்க் எசன்ஸ் ஒருத்தராக இருந்தால் ஊற்றுங்க. அப்படி இல்லை அப்படின்னா பாதாம் எசன்ஸு, பிஸ்தா எசன்ஸ்லாம் ஊற்றிங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ க்ரீன் கலரில் கடற்பாசி கிடைக்கும். ரோஸ் மில்க் பிங்க் கலரில் இருக்கும். ப்ளஸ் பாதாம் ஊற்றினீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும். ஸோ உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு இஃப்தார் ரெசிபி தாங்க. இது வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பிளேட்டில் நம்ம இதை ஊற்றி வைக்க போகிறோம். ஸோ ஊற்றி ரொம்ப நேரம் வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. மிஞ்சி போனால் ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்தில் டக்குன்னு செட் ஆயிரும். இப்போ ஒரு இதில் நம்ம ஊற்றிக்கலாம். நீங்கள் நல்ல பெரிய பிளேட்டில் ஊற்ற வேணாம். இந்த மாதிரி பிளேட்டில் ஊற்றினீங்கன்னா அழகாக நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த பிளேட் எடுத்திருக்கேன். 3 பிளேட்லேயும் நம்ம ஃபுல்லாக ஊற்றி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் வச்சுக்கலாம். சும்மா வெளியே வச்சாலே கரெக்டாக வந்துடும். பாருங்கள், இப்போ கொஞ்ச நேரத்தில் செட் ஆயிரும். இப்போ செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது ஒரு நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், கரெக்டாக வந்துருச்சு. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலும் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மேலும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.